السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த இரண்டு திக்ருகளையும் நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகச்சிறந்த துஆ என்றும் மிகச்சிறந்த திக்ர் என்றும் கூறப்பட்ட இந்த ரெண்டு துஆக்களையும் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் அற்புதமான இரண்டு ஜிக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கணக்கிடப்படுவதென்றால், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புதிய நாள் ஆரம்பமாகின்றது. அதன்படி இன்று மக்ரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் வெள்ளி இரவு. இந்த நேரத்திலே நாம் இந்த இரண்டு துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்களுக்கான சிறப்பை கூறியிருக்கிறார்கள். அதாவது அஃலலு துஆஇ அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகளில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களிலே மிகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திக்ருகளிலே சிறந்தது, அதே போன்று துஆக்களிலே சிறந்தது. இந்த இரண்டையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். இரண்டிலுமே சிறந்ததை நாம் ஓதுகின்றோம். குறைந்தது ஒவ்வொரு திக்ரையும் 100 தடவையாவது ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.